விஜய்க்கு அவர்களுக்கு வந்து பிரதமராகும் யோகம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதி யோகம் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல சரியா? அமெரிக்க ஜனாதிபதி ஆகக்கூடிய யோகம் கூட அவருக்கு, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்புக்கும் புத்தினுக்குள்ள பிரச்சனையே விஜய் தீர்த்து வைப்பார்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த அளவுக்கு அவர் ஜாதகம் வலுவாக இருக்கு. எனக்கு பதவி தரலன்றதுனால அவனை எங்கே அடிக்க வைக்கிறேன் பாருன்னு சொல்லி எவனையும் இழுத்து வருது. இப்போ அங்கே பார்ப்பான் டெல்லியில், அதாவது பிரதமர் ஆகணும் தூக்குடான்னு தூக்கிடுவேன். புரியுதா? இதெல்லாம் இழுத்து வருது. எப்படியும் விஜய் குழியில் தள்ளாம விட மாட்டாங்க. இப்படிதான் ராஜபக்சே சொன்னேன். மன்னர் மாதிரி அவர் 30 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாது. 30 மாதத்தில் ஒரு எலெக்ஷன் வந்தோடனே குடும்பத்தோடு அடித்து வரட்டிட்டாங்க. தீயை வச்சு ஒன்று ராதன் பண்டிட்னால ஜெயிலுக்கு போக போகிறோம் இல்லையா, இல்லை ஆதவர்ஜனால பிரச்சனை கண்டிப்பாக அரசு பதவி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் 24 மணி நேரத்துலேயும் வந்து அந்த பதவி வந்து கிரகங்கள் நிலை மாறுமா? சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடி பதவி கொடுப்பாங்க, சந்திராஷ்டமத்தில் பதவி பிடிக்கிட்டு போயிடும். நீங்களும் ஜோதிடர் இல்லை, அவருக்கு 7.5 சனின்றது எனக்கு தெரியும். இமெயிலில் நீங்கள் அனுப்புனா கூட அவன் அவுட்புட் எடுக்கிறப்ப ஃபேக்ஸ் மிஷின் இப்படி பிரிண்டர் இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா பதவி போயிடுமா? எல்லாத்தையும் நீங்கள் ஜோதிடன்றது சாதாரண விஷயம். சரி, ரத்தன் பண்டிட் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து நீங்கள் ஒரு சுனாமின்றது ஒரு அழிவுமா? புரியுதா? விஜய் வந்து ஒரு அழிவு சக்தின்றார். இல்லை, பல கட்சிகளை வீழ்த்தி வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அது கெட்டது இல்லைம்மா, நல்லவங்க எல்லாத்தையும் தானே கொண்டுச்சு சுனாமி. எத்தனை பேர் வீடு இழந்து போயிட்டாங்க, குழந்தைகளை கொண்டுருச்சு. அதே மாதிரி தான் வச்சுங்க, விஜய் அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டா கூட. இப்போது 2029 வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் பிரதமர் ஆகும் யோகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பிரதமராக கடினமாக இருக்கும், ஆனால் பிரதமர் ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு வந்து உடல்நிலை சரியாமல் போகும். செய்வனைவனை வச்சுட்டாங்களா என்னன்னு இல்லையா? விஜய் பிரதமர் ஆகணுன்றாங்க. ஆனால் விஜய் ஆயிடுவாராம்மா? விஜய் அவருக்கான யோகம் இருக்கு, ஆனால் 29 ஆக மாட்டார். 29 ஆக மாட்டாருன்னா அது இப்போதாம்மா. சரி, இப்போ 29 சொல்லிட்டேன். சரி, அதாவது விஜய் அவருடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர்கள் அவர் வந்து இப்போ தந்தி டிவிக்கு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு, லைவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. விஜய்க்கு அவர்களுக்கு வந்து பிரதமராகும் யோகம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதி யோகம் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல சரியா? ஏமா, அமெரிக்க ஜனாதிபதி ஆகக்கூடிய யோகம் கூட அவருக்கு, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்புக்கும் புத்தினுக்குள்ள பிரச்சனையே விஜய் தீர்த்து வைப்பார்னு சொல்லியிருக்காரா இல்லையா? பார்க்கலையா நீங்கள்? பாதி தான் பார்த்தீங்களா பேட்டி? அந்த பேட்டியிலே சொல்லியிருக்காருமா, அவரோட ஜாதக பலம் ட்ரம்ப்புக்கும் புத்தினுக்கும் நடக்கக்கூடிய பேச்சு நடுவில் இருக்கிற பிரச்சனையே பேச்சுவார்த்தையினால் விஜயனால் தீர்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர் ஜாதகம் வலுவாக இருக்கின்றார். இதுதான் அவருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பதவி தரலன்றதுனால அவனை எங்கே அடிக்க வைக்கிறேன் பாருன்னு சொல்லி எவனையும் இழுத்து வருது. இப்போ அங்கே பார்ப்பான் டெல்லியில், அதாவது பிரதமர் ஆகிற யோகம் இருக்கா தூக்குடான்னு தூக்கிப்பாங்க. புரியுதா? இதெல்லாம் இழுத்து வருது. பிரதமருக்கே வந்து 2020 நடரா பார்ப்போம் அப்படின்னு. புரியுதா? அதே மாதிரி தான் நிறைய பேர் விஜய் கூட இருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க நீங்கள்? இன்றைக்கே இருந்தீங்கன்னா அப்பயே முதலமைச்சராக இருப்பேங்கும் போது கடைசியில் கேட்பேன், அண்ணன் செருப்பை கழட்டி அண்ணனே அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு. அவன் கொடுத்துருவானாடா அப்படின்னு. அந்த நிலைமையில தான் விஜய் இருக்காப்பு. எங்கிட்டா இழுத்து விட்டுருவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா போகிற மாதிரி தான் தெரியும். ஒன்று ராதன் பண்டிட்னால ஜெயிலுக்கு போக போகிறாப்லையா, இல்லை ஆதவர்ஜனால பிரச்சனையை சந்திக்க போகிறாப்லையா என்னன்றது, யாருனாலன்றது நீங்கள் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சரி, கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு விஜய் வந்து ஆள்றதுக்கான யோகம் வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 30-40 ஆண்டு கம்மிம்மா, 92 வயசு தானே ஆகும். கிட்டத்தட்ட 50 வருஷம்மா. 50 ஆமாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சக்கரம் 116 வயசு வரைக்கும் இங்கே ஆரம்பித்து இப்படி கிறங்க முடியும். அப்போ மீதி ஏன் கம்மியாக சொல்கிறாப்புல? அப்போ 95 வயசுலேயே விஜய்க்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும்ன்றாரா ரத்தன் பண்டிட்? இல்லை, அப்படி அவர் சொல்லலை. ஆமாம், 50 வருஷம் 40-50 வருஷம்னா என்ன? 40 வருஷம்னா என்ன அர்த்தம்? இப்போ 52 ஆச்சு, 54 ஆச்சு விஜய்க்கு. 50, 40, 94 வயசில் அவ்வளோதானா? அப்புறம் பதவியில் இருக்க மாட்டாரா? என்னம்மா அது? நான்லாம் வந்து 122 வயசு வரைக்கும் இருப்பார்னு நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ சீப்பாக சொல்லிட்டாங்க. அப்போ த்ரிஷாவுக்கு வந்து 94-5 அந்த ரேஞ்சில் வேணும். புஷி ஆனந்துக்கெலாம் வந்து அதை விட ஜாஸ்தி ஆயிரும், 104 வயசு ஆயிரும். எப்படி என்ன எல்லாமே 100 வயசு, 120, 130, 120, 18, 98. கீர்த்தி சுரேஷுக்கு 90 வயசு ஆயிருமாப்பா, 40 வருஷம் ஆச்சுண்ணா. சரி, கீர்த்தி சுரேஷுக்கு 80, 78, 80 அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கு. ஸோ தகடு எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யுதோ அவ்வளோதான்.
சார் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்த பொழுது வந்து அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் அவர்களை ரத்தன் பண்ணிட்டு அவர்கள் அஜித் அவர்கள் வந்து நேரில் சந்தித்து உங்களுக்கு முதல்வர் ஆகும் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து அதுக்கு உடன்பாடு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் அவர் முன் வச்சிருக்காரு. அடுத்து இப்போ விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு முதல்வராக யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் 2 பேருக்கு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆமாம், வேறு யாருக்குமே இல்லையா? போண்டாமணி இறந்துட்டாப்புல பாவம். வேறு யார் இருக்காங்க? அனுஷ் இருக்காரு, சிம்பிளாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் இல்லையாம்மா? இல்லை, இவங்க 2 பேருக்கு தான் இருக்காங்க சார். அதில் ஒருத்தர் வரலையே. ஆனால் விஜய்க்கு போட்டியாக வந்து அஜித் அவர்கள் வரமாட்டார் அப்படின்ற விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. அது ஊருக்கே தெரிஞ்சது தானம்மா. அதுக்கே போய் தகடு வைக்கணும் கேரளா வரைக்கும் போகணும்? ஊருக்கே அஜித் வரமாட்டார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எப்படியும் விஜய் குழியில் தள்ளாம விட மாட்டாங்கம்மா. புரியுதா? இப்படி தான் ராஜபக்சே சொன்னாங்க. மன்னர் மாதிரி அவர் 30 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாதுன்னாங்க. 30 மாதத்தில் ஒரு எலெக்ஷன் வந்தோடனே குடும்பத்தோடு அடித்து துரத்தி விட்டாங்க ஊரை விட்டு. தீயை வச்சு வீட்டுக்கு கார் இதுக்கெல்லாம் தீயை வச்சு உயிர் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தப்பி வெளிநாட்டுக்கு ஓடி உயிர் பொழைச்சா போதுன்னு 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார். அந்த ஜோசியை அதோடு ஓடி போனவன். இல்லை, ரத்தன் பண்ணிட்டு அவர்களே சொல்லியிருக்காரு சார், என்னை வந்து என்னை கொண்டாலும் இல்லை வெட்டினாலும் வந்து விஜய்க்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் விஜய்க்கு துரோகம் பண்ணுவார்னு இப்போ யாருமே சொல்லலையே. விஜய்க்கு அவர் துரோகம் பண்ணுவார்னு யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. அவருக்கு இன்றைக்கி 7.5 சனி முடிஞ்சோடனே அவரை தூக்கி விடுது. கிரக நிலை அவருக்கு மாறி இருக்குது, சாதகமாக இருக்குது, அவர் மேலே வருவார். நீங்களும் ஜோதிடர் இல்லை, அவருக்கு 7.5 சனின்றது எனக்கு தெரியும். அவர் எனக்கு பழைய நண்பர் தான். அவர் சனி முடிஞ்சு இப்போ இந்த தூக்கி விட்டுருக்கு மேலே வந்துட்டார். அவர் இனி டாக் ஆஃப் தி டவுனாக இருப்பார். அப்போ ஏன் சார் அவருக்கு அந்த பதவி வந்து விலக்கப்பட்டது? அரசு பதவி வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் 24 மணி நேரத்துலேயும் வந்து அந்த பதவி வந்து விலக்கப்பட்டது. அது வந்து கிரகங்கள் நிலை மாறுமா சில நேரத்தில். புரியுதா அவருக்கு? நீ 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா பதவியும் வந்து அவரும் சிஎம் ஆயிடுவார் நான் சொல்ல முடியும்? அன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். புரியுதா? அன்னைக்கு சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடி பதவி கொடுத்துருப்பாங்க, சந்திராஷ்டமத்தில் பதவி பிடிங்கிட்டு போயிருக்கு. ஏதாவது ஒன்று நடக்குமா? அந்த 1.5 நாளில் உலகமே மாறிடும். புரியுதா அவருக்கு? ஸோ அது எல்லாமே ஜாதக கட்டத்தில் இருக்கிறது தான். இப்போ அவரும் மனிதன் தானே, அவரும் அதை கணிச்சிருப்பார். ஐயா தலைவன் தேவையில்லாமல் நீ சந்திராஷ்டமத்து அன்னைக்கு வாய் விட்டானே இந்த பதவி போயிருமே நிற்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளே போயிருக்கும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்கு இந்த பதவி கொடுக்க போகிறேன்னா அவர் ஒரு டைம் பார்த்து சொல்லியிருப்பார். நாளைக்கு காலையில் 7 கொடுத்துருப்பாங்க. கேட்கல இல்லை, அதான பிரச்சனை. கேட்காம கொடுத்தது தான் பதவி பிடிங்கிட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்து வேறு கொடுப்பாங்க, வேறு எதாவது கொடுப்பாங்க. அதுக்கு நாள் பார்த்து குறித்து தான் கொடுப்பாங்க. நாள் பார்த்து குறிக்காமல் எதுவுமே கொடுத்தா நிற்காது. புரியுதா அவங்களுக்கு? அதுக்கு தான் அவசரப்படாதீங்கன்றக்குள்ள டக்குன்னு இந்த வடிவேல் இதில் போனாலும் டேய் போட்டுறாதீங்கடா, இடியாரம் விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ இதே வந்து விஜய் ஆஃபீஸில் அவசரப்பட்டு அவருக்கு ஏதாவது பண்ணணுன்றக்காக பண்ணியிருக்காங்க. கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பதவி கொடுக்க போகிறோம், கொடுக்கலாமா வேண்டாமா, என்றைக்கு கொடுக்கலாம், எத்தனை மணிக்கு இதற்கான அறிவிப்பை கொடுக்கலாம், இந்த அறிக்கை எங்கேருந்து கிழக்கு திசையில் ஃபேக்ஸ் மிஷினை வச்சு வெளியிடுறதா இல்லை மேற்கு திசையில் வச்சு ஃபேக்ஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக நேராக செக்ரட்டரியேட்டில் போய் இறங்கும்போது அங்கே ரிசீவ் பண்ணுறவன் எந்த திசையில் ஃபேக்ஸ் மிஷினை வைக்கணும், சிஸ்டத்தை வைக்கணும். இமெயிலில் நீங்கள் அனுப்புனா கூட அவன் அவுட்புட் எடுக்கிறப்ப ஃபேக்ஸ் மிஷின் இப்படி பிரிண்டர் இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா பதவி போயிடுமா? எல்லாத்தையும் நீங்கள் ஜோதிடன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அணுவாக நீங்கள் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் அதில் ஒரு இதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிடத்தில் கணக்கு போட்டு அதை கேட்காம செய்யக்கூடாது. ஒரு ஜோதிடத்தை பற்றி கேட்காம அவருக்கு ஒரு பதவி கொடுத்தா அந்த போயிடுச்சுல. அந்த மாதிரி தான் சார். அவருக்கு அந்த அரசு பதவி கொடுத்தப்போ வந்து கம்யூனிஸ்ட், விசிகா, பிரேமலதா போன்ற பல கட்சி தலைவர்கள் வந்து எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது தப்புமா. அவர் என்ன பண்ணுறாரு? அவனா கஞ்சா வித்துட்டாரு, இல்லை சாராயம் காய்ச்சி விட்டாரா? ஜோசியம் தானே பார்த்தாரு. அப்படி ஒன்றும் தீய வேலையை பண்ணிடலையே அவர். என்ன ஜோதிடர்கள் என்பவர்கள் அவ்வளோ மோசமானவர்களா? இல்லை, ஜோதிடரை தப்பாக கஞ்சா விற்கிறவனுக்கு பதவி கொடுத்துருக்காங்கம்மா. லாட்ரி சீட்டு விற்பவங்களுக்கு சூதாட்டம் பதவி கொடுத்துருக்காங்க. கஞ்சா விற்பவர்கள் ஜெயிலேருந்து ஒருத்தர் இப்போ தான் வந்தான், எம்எல்ஏ ஆகிட்டான். புரியுதா? வட்டிக்கு விடுறவனு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதை விட ராதன் பண்ணிட்டு மோசம் கிடையாதுமா. என்னுடைய பழைய நண்பர் ஒரு டைம் ஃபோன்லலாம் பேசியிருக்கோம், ஒரு டைம் 2 டைமு மறந்துருப்பார். 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவர் என்ன அவ்வளோ மோசமான நபர் கிடையாது. அவர் என்ன துரோகம் செஞ்சார், என்ன பாவம் செஞ்சார்?
இல்லை அவரே சொல்லியிருக்காரு சார் இந்த பேட்டியில், நான் ஒரு நல்ல மனிதன், என்னை வந்து தவறாக நீங்கள் எடை போடாதீங்க. இதை நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்களே. முந்தா நாள் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன், என்னைய பிடிச்சி காயிறாங்க, எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு. அவர் சொன்னால் நம்புறீங்க. அவர் நல்ல மனிதர் தான், நல்ல மனிதர். அவர் வந்து விஜய் நல்லா இருக்கணுன்றக்காக தான் இவ்வளோ செய்வேன். சாரி இது இப்போ ஜோதிடம் சாரி இதெல்லாம் பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து நல்ல நேரம்லாம் கொடுத்து அவருக்கே நல்ல நேரம் பார்க்காம பதவி கொடுத்ததில் தான் இப்போ அவருக்கு பிரச்சனையாச்சு. இப்போ திருப்பி வந்து சில பேருக்கு அரச பதவி செட் ஆகாது, புரியுதவங்களுக்கு வேறு ஏதாவது போஸ்டிங் கொடுப்பாங்க. ஒருவேளை அடுத்து வேறு பதவி கொடுப்பாங்க யோசிச்சா அந்த நல்ல நேரம் பார்த்து கொடுப்பாங்க, புரியுதவங்க. கொடுத்தா அது நிலச்சி அப்படி நிற்கும். சார் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம், அதாவது இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், விசிகா, பிரேமலதா, இவங்க 3 பேரையும் வந்து சந்திக்கணும் அப்படின்னா கூட நான் நேரில் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து சந்தித்து நான் பேசுகிறேன், இல்லைனா நேரலையில் கூட நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன். அவங்ககிட்ட பேசி என்ன பண்ண போகிறாரு? இல்லை இவருக்கு பதவி கொடுத்தது வந்து பல கண்டனம் தெரிவிச்சாங்களே சார், ஜோதிடருக்கு எதுக்கு பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு. அவங்க வந்து ஜோதிட, அதாவது கம்யூனிஸ்ட்காரங்க வந்து ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க, நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. அதனால் அவங்க சொல்லிட்டாங்க. பிரேமலதா அவர்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, அவரும் வந்து ஜோதிடம்லாம் பார்ப்பாப்புல. பிரேமலதா எல்லாம் ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் பார்த்து தான் பண்ணுவாப்புல. பட் இருந்தாலும் இந்த ராதன் பண்டிட்டு ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டுருப்பாப்புல, அப்போ கொடுக்க மாட்டேன்ட்டுருப்பாப்புல. ஜெயலலிதா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால ஒரு நம்பூதிரியாக இருந்தார் ஜெயலலிதா ஜோதிடர். அவரெல்லாம் பிடிக்கவே முடியாது. ஜூனியர் உடனே அடிக்கடி பேட்டி போடுவாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் கேட்டிருப்பாங்க, சின்ன கட்சி தலைவராக நினச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி மாட்டினையில் மகனை அவனை காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கேன். பிரேமலதா சொன்னோடனே விஜய் டக்குன்னு ஐயோ பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இப்போ ஜபக்கூட்டத்துக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து போய் சபாநாயகர் ஆக்கியிருக்காங்க. இனி அவருக்கு என்றைக்கு வெடி வைக்க போகிறாங்க இல்லை. பைபிள் தெருவா பைபிள் கொடுத்துருந்தார், அவரை பிடிச்சி போட்டுருக்காங்க. அதை யாருமே இது வரையும் கண்டனம் தெரிவிக்கலை, என்னன்னு தெரியும். அவரே சொல்லியிருக்கார், நான் பீச்சில் போய் போகிறவங்களாம் பைபிள் கொடுப்பேன் அப்படின்னு. மத பைத்தியம். இன்றைக்கி அவர் சபாநாயகர் ஆகிட்டார். இப்போ சபாநாயகர் ஆனதுனால நம்ம பெருசாக ஒன்றும் அவரை சொல்ல முடியாதுன்னு இருக்குது. இருந்தாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும். அவரே சொல்லியிருக்காருங்கும் போது நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் அலைஞ்சு பைபிள் கொடுத்துருக்காரு, புரியுதா அவரு. அப்போ அவர் என்னையை பொறுத்தளவுக்கு அவரே சபாநாயகராக இருக்கும்போது பாவப்பட்ட இந்த ஜோதிடன் வந்து ஒரு ஜோதிடர் வந்து எப்படி இப்போ நீங்கள் வந்து அரசு பதவியில் இல்லைன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணீங்க. மதத்தை பரப்பி பீச்சிலலாம் போய் பைத்தியம் மாதிரி நின்று பைபிள் கொடுத்து போகிறவரெல்லாம் பிடிச்சி மதம் மாற்றி அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து அவர் இப்போ இருக்கார் சபாநாயகராக கொடுத்து. நல்ல மனுஷன் தான் அவர், நல்ல மனுஷன், தப்பு கிடையாது. வீட்டில் ஜெபம் பண்ணலாம். அதுக்காக அவர் வந்து என்னென்னா யாருமே கம்யூனிஸ்ட்காரன் வந்து யாருமே கண்டனம் தெரிவிக்கலாமா. அப்போ பிஜேபிக்காரன் என்ன பண்ணுவான்? இப்போ அடுத்து அவன் ஆட்சிக்கு வந்தான்னா பூசாரியை கொண்டாந்து இதாக போடுவான், எதை சபாநாயகராக போடுவாம்மா, புரியுதா. தாடி ஈடி வச்சு ருத்ராட்ச மாலையோடு வருவாங்க, புரியுதா உங்களுக்கு. அப்படி போட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதை யாருமே கண்டிக்கலையே. இந்த சபாநாயகர் இப்படி பைபிளில் ஒரு வசனத்தை எடுத்து சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்காரங்களும் பேசாமல் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க பேசாமல். இப்போ என்ன அர்த்தம்? அப்போ நாளைக்கு இப்போ பிஜேபிக்காரன் ஆட்சிக்கு வந்தானா, கூட்டணி ஆட்சின்னு வந்தது அப்படின்னா கட்டாயம் வந்து உட்கார வச்சு உள்ளே நுழையும் போதே அந்த சீட்டில் உட்காரும் போதே முதலமைச்சருக்கு கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து தலையில் நச்சுன்னு ஒரு போட்டு பூசி விட்டு, நல்லாரு எதிர்கட்சி தலைவர் வா, இந்தா நீ நல்லா இருப்போ, குரடா அப்புறம் அரசியல் இல்லைங்க அப்படின்னு பூசி விட்டு சூடத்தை காமிச்சு இதை நீம்பு ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பித்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் நடக்காது. இப்போ நடந்துருச்சுல்ல. இப்போ திமுக அதிமுக ஆட்சி போச்சு, இவங்க ஆட்சி வந்த நாளே ஜபக்கூட்டம் மாதிரிலாம் இருந்துச்சு. அது எனக்கு பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தினகரன் கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. சட்டசபை அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, பைபிளில் ஒரு வசனத்தை எடுத்து சொல்கிறாரு, அது அப்படி தானே இருக்குது. அப்போ அவன் வந்தால் செய்ய மாட்டான்னு என்ன இருக்குது? இப்போ இதெல்லாம் வந்து இந்த நாட்டோடைய விதி இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? இதுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கலை, பிரேமலதாவும் ஒன்றும் சொல்லலை, புரியுதா அவங்களுக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சார் ரத்தன் பண்டிட் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து நீங்கள் ஒரு சுனாமி, அதாவது நீங்கள் எல்லாரையுமே வீழ்த்தி நீங்கள் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆகுவீங்க அப்படின்றது நான் பலமுறை வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் அவர்களே சுனாமின்றது ஒரு அழிவுமா, புரியுதா உங்களுக்கு. நீங்கள் ஒரு தென்றல்,
அப்படியே வந்தீங்க இதமாக தமிழக மக்கள் மீது வீசி அவர்களை குளிர்வித்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. புயல் சுனாமின்னு சொல்ல பூராமே அழிவுக்கு உடையது. சுனாமின்னா என்ன, எத்தனை பேர் செத்து போயிட்டா, இன்னும் குடும்பத்தை இழந்தவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க 40 வருஷமாக, வீட்டிலேருந்து வாசல்லேருந்து. அப்போ விஜய் வந்து ஒரு அழிவு சக்தின்றார் அவர். இல்லை, பல கட்சிகளை வீழ்த்தி வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அது கெட்டது இல்லைம்மா, நெகட்டிவாக எப்படிமா சொல்ல முடியும்? நெகட்டிவாக நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி பல கட்சிகளை வீழ்த்தி தான் அவர் வந்து வந்திருக்காரு. வீழ்த்தினா அழித்துமா, அது அழித்துனா அழிவுன்றதே நெகட்டிவ் இல்லை, புரியுதா? சுனாமின்றது இப்போ நல்லவங்க எல்லாத்தையும் தானே கொண்டுச்சு சுனாமி. எத்தனை பேர் வீடு இழந்து போயிட்டாங்க, குழந்தைகளை கொண்டுருச்சு. அதே மாதிரி தான் வச்சுங்க, விஜய் அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டா கூட அதை வெளியில் சொல்லக்கூடாதுல்ல. சரி, இப்போது 2029 வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் பிரதமர் ஆகும் யோகம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவருக்கு யோகம் இருக்குன்றது, அவர் பிரதமர் ஆகிறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை அவர் பிரதமர் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. யாருக்கு? மோடி அவர்களுக்கு. அடுத்த முறையா? 2029. அவர் நல்லா இருக்கேம்மா. அவர் என்னம்மா அது காளான்லாம் சாப்பிட்டு கும்புன்னு இருக்காரம்மா. அவருக்கு என்னம்மா உடல் பிரதமராக கடினமாக இருக்கும். ஆனால் பிரதமர் ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு வந்து உடல்நிலை சரியாமல் போகும், உள்ள பல பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு செய்வனை வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்கன்னா ஏதாவது மாந்திரிகத்தில் ஏதாவது குட்டிச்சாத்தான் மாந்திரிகத்தில் ஏதாவது வச்சுட்டாங்களான்னு தெரியல. விஜயை பிரதமர் ஆகணுன்றக்காக என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்தா சொல்ல முடியும். ஆனால் விஜய் ஆயிடுவாராம்மா. விஜய் அவருக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஆவார் அவர்? ஆனால் 29 ஆக மாட்டார், பட் அதுக்கான யோகம் இருக்குது. 29 ஆக மாட்டார்னா அப்போ எப்போ தான்மா ஆவார்? சரி, சொல்லிட்டேன். இப்போ தான் முதலமைச்சராக இருக்கார், அதுக்குள்ளே பிரதமர் ஆகுனா அடுத்து ஆக மாட்டார். அப்படிங்கும்போது எப்போ தான் ஆவார் அவர் அப்படின்றது தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது, எல்லாத்தையும் பார்த்தானே ஆகணும். சரி, மோடி அவர்களுடைய, அதாவது மோடி அவர்களுக்கு யோகத்தில் ஒரு கால்வாசி தான் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்குது. அப்போ பிரதமர் ராகுல் காந்தி கால்வாசி கூட இல்லைம்மா, 5% கூட கிடையாது. புரியுதா அவனுக்கு? ரத்தன் பண்ணிட்டு வாய்க்கு வரதை அடிச்சு விட்றாப்புல, புரியுதா? அந்த கணக்கை வச்சு சொல்கிறார். இவன் 100 சீட் இருக்கார், மோடி வந்து 400 சீட்டு இருக்காருனால கால்வாசின்றாப்புல, குத்து மதிப்பாக போட்டு உருட்டுறாப்புல. அதாவது ராகுலுக்கெல்லாம் அந்த யோகம் வந்து தலையீழாக நின்னால் இல்லை, புரியுதா அவனுக்கு? அப்படின்றது உண்மை. ராகுலுக்கெல்லாம் வந்து பிரதமர் ஆகக்கூடிய யோகம் கடைசி வரைக்கும் கிடையாது. 3வது அணியாக கண்டிப்பாக ஒரு அணி வரும் அப்படின்னு சொல்லி. அப்படி வந்தாலும் ராகுலுக்கு வழி இல்லைம்மா. ராகுலுக்கு அந்த யோகமே கிடையாது, புரியுதா? அந்த மாதிரி தான் இப்போ இந்த வடிவேல் போய் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போவான் பாருங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு, அந்த கதையில் தான் இப்போ ராகுல் இருக்காங்க. ராகுலுக்குலாம் அந்த வாய்ப்பே கிடையாது. மோடி அவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகம் அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதர் தானே சார். அப்போ இந்த ஒரு செய்தி பார்த்துட்டு அவர் வந்து அடுத்து என்ன நிலைமை, அவர்கிட்ட பெரிய பெரிய ஜோசியங்களாம் இருக்காம்மா. ராதன் பண்டிட் லோக்கல், புரியுதா? அவர் வந்து மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுப்பா அவர் வந்து வச்சுருக்கிறதெல்லாம் ராஜ ஜோதிடர்கள் இருக்காங்க கூட, நார்த் இந்தியாக்காரன். அவெல்லாம் துல்லியமாக கணிச்சிடுவான், புரியுதா? ராதன் பண்டிட்லாம் பச்சா மாதிரிங்க, லோக்கல் விஜய் ரேஞ்சு தான். அவர் அமிதாப், ஷாருக்கான், சல்மான் கான் ரேஞ்சு, அந்த ரேஞ்சில் தான் மோடிஜி இருப்பார். மோடிஜி ஜாதகம்லாம் வந்து ஒருத்தனுக்கு இந்த உலகத்திலே கிடையாது, ட்ரம்ப்பு கூட கிடையாது, புரியுதா? அவ்வளோ நல்ல யோகம் இல்லை ஜாதகம். ஆமாம்மா, என்ன முதலமைச்சர், அமைச்சர், முதலமைச்சர், அது ஒரு 3 டைம் 4 டைமு. இப்போ பிரதமர் அவர் 3 டைம் இந்திய திருநாட்டில் யார் இருந்திருக்கா? ஒரு ஜாதகம் யார் கிடைக்கும்? எல்லா வசதிகளும், தனி விமானம், தனி காளான்னு, காலையில் போட்ட ட்ரெஸ்ஸு சாயந்தரம் கிடையாது, புரியுதா அவங்களுக்கு? அதுக்கப்புறம் எல்லா வசதியும் இருக்குது. அவருக்கு இருக்கிற ஜாதகத்தெல்லாம் எவனுக்குமே கிடையாது. இவனுக்கு கூட கிடையாது. ஒருத்தர் செத்து போனானே அமெரிக்காவில், செத்துட்டான்னு சொல்கிறான், இவரோட தான் இருப்பாங்க. அந்த ஃபைல் எப்ஸ்டீன் ஃபைல், எப்ஸ்டீன் கூட அந்த ஜாதகம் கிடையாது. இந்த அளவுக்கு பயங்கர மோடிஜி வந்து எல்லா வளங்களும் பெற்ற ஒரு மனிதர். அவருக்கெல்லாம் என்னையே ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது. பட் விஜயெல்லாம் அந்தளவுக்கு போக முடியாது. ஆனால் விஜய்க்கு வந்து இந்த ஜோதிடமுக்கெலாம் வந்து நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரியும் ரத்தன் பண்டிட் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி இவரை கூப்பிட்டு வச்சுருக்காரா நம்பிக்கை இல்லாமல்? எப்படி வச்சுருக்காரு?
அது இது இவர் எதுக்கு கூட வச்சிருக்காரு? அதாவது இவர் சொன்னது வந்து நம்பல. ஆனா இது இதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ப ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு. அதைத்தான் சொல்கிறேன். அப்படி தான் மத பைத்தியங்கள் இந்த மாதிரி ஜோதிய பைத்தியங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. முதல்ல அப்படி இருக்காது. நம்ப ஆரம்பித்தோன்னே அப்படியே அடிக்ட் ஆகி விழுந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி வருவீங்க அப்படி வருவீங்கன்னு குத்து மதிப்பாக சொல்லி வைக்கிறது தான் ஜோதிடத்தில். அப்படி தான் அது சொல்லி வைக்கிறது. நடந்தால் டாப்பு, நடக்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? கண்டு ஓடிடுவாங்க. இதுக்கு நடக்காததுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது. ஜெயலலிதா மகாமல கோலத்தில் போய் இப்போ ஏகப்பட்ட பேர் செத்து பதவி போனது. நீங்கள் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வளர்ப்பு மகனை எடுத்து ஜோசியக்காரன் சொல்கிறான்னு சொல்லி போய் பண்ணி வச்சு அதோட ஆட்சியாலே அதிகாரம் போனது. நிறையா மைனஸ் இருக்குது. கடைசியில் நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. ரத்தன் பண்டிட் சொன்னது தான், அம்மா உங்களை யாருமே இது பண்ண முடியாது, நீங்கள் போவீங்க, அங்கே தீர்ப்பு சொல்லிடுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு சாயந்தரமாக நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு. அதை பார்த்தா அந்த அம்மா டின்னருக்கு ஜெயிலில் போச்சிட்டாங்க. பரப்பனாக்குறாரு ஜெயிலில் தான் டின்னர் சாப்பிடுச்சு அன்றைக்கி ஈயத்தட்டில். அதோடு தான் அவரை துரத்தி விட்டாங்க. 7 ரசனி ஆரம்பிச்சது போயிட்டார், திருப்பி வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி விஜய்க்கு சொல்கிறாரு, இப்படி தான் கொண்டு கோர்த்து விடுவாங்க. அதே மாதிரி ராஜபக்சேக்கு ஒருத்தர் தான் இதை தான் சொன்னான். சொல்லிவிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அவனுக்கு தெரியும் ராஜபக்சே மரண தோல்வி அடைய போகிறாருன்னு. ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இந்தோனேஷியாவுக்கு அங்கே ஓடி போயிட்டு, சைனாவுக்கு ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் அனில் ஜெயிச்சதுக்கு இன்னொரு டீம் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்தான். வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும்போது, நீ தானே சொன்ன அவரை அழிக்க முடியாது 30 வருஷத்துக்கு, ஏன் அப்படி சொல்லலைன்னா நான் உயிரோடு இருக்க முடியுமா? சும்மா சொன்னேன், அதுதான் நான் போயிட்டேன், எனக்கு தெரியும் அந்த ஆள் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன ஜோதிடர்களும் இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது வந்து இப்போது விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து கோட் சூட்டோட தான் வந்து போயிட்டுருக்காரு. இப்போது நம்மளுடைய கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் வேட்டி சட்டை அப்படின்றது தான் எல்லாரும் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு. கலாச்சாரம் வேஷ்டி சட்டைன்னு யாருமா சொன்னது? காமனாக கலாச்சாரம் வந்து வேட்டி சட்டை தானே. இல்லைம்மா, இப்போ வந்து பட்டன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தானே சட்டையே வந்துச்சு. புரியுதா? அதுக்கு முன்னாடி எப்படி போட்டிருப்பாங்க? ஒரு துண்டும் துண்டு ஒரு வேட்டி ஒரு இன்னொரு துண்டை கட்டியிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இவ்வளோ உயரத்துக்கு இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி கலாச்சாரன்றது நீங்கள் கண்ணால் பார்த்ததுனால வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டால் கலாச்சாரன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது கிடையாது. அந்த கலாச்சாரம் வந்து காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கேரளாவில் எடுத்தோன்னா கச்சமுண்டு அப்படின்றது. நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மேலாடையே கிடையாது, வெறும் வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் ஒரு துண்டை போட்டு பொத்தி இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். நீங்கள் எதை கலாச்சாரம்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி இப்போ விஜயை பொறுத்தளவுக்கு அப்படி சொல்ல முடியாது. விஜய் வந்து என்ன ஒரு இதில் இருப்பான்னா, விஜயோட எய்ம் என்னென்னா, வெள்ளைக்காரன் மட்டும்தான் கோட் சூட் போடணுமா? நாங்கள் போடக்கூடாதா? நாங்கள் போட வேண்டாம். அந்த இதில் ரஜினி சொல்லுவார்ல, கால் மேலே கால் போட வேண்டாம், உட்கார வேண்டாம், என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும் ரஞ்சித் படத்தில். அதே மாதிரி நான் கோட் போட வேண்டாம், பேண்ட்டு போட வேண்டாம், என்னடா பண்ணிடுவீங்க அப்படின்றக்காக போட்டிருக்காப்பு. அதெல்லாம் இது ஒரு பைத்தியம் மாதிரி தான். ஏன் ஒன்று நம்ம வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் வித்தியாசமாக பண்ணாலும் வாயில் தான் சாப்பிட்டாகணும். புரியுதா? வித்தியாசமாக ட்ரை பண்ணவே முடியாது. மூக்கில் தான் மூச்சு விட்டாகணும், கண்ணில் தான் பார்த்தாகணும். புரியுதா அவங்களுக்கு? அதை மட்டும் விஜய் மாற்ற முடியாது. பேண்ட்டு சட்டையை மாற்றலாம், கோட் சூட்டை மாற்றலாம், எது வேணாலும் மாற்றலாம். ஆனால் சில இயற்கையாக வந்து சில விஷயங்களை மாற்றி ட்ரை பண்ணவே முடியாது. அதான் அவர் புரிஞ்சுக்கணும். அதனால் அவர் வந்து என்னென்னா, இது வந்து டிடிஆருக்கு போடுவாங்க. டிடிஆர் யூனிஃபார்ம் இது கருப்பு டை இல்லாத கோட்டு போட்டாங்கன்னா டிடிஆர்னு அர்த்தம். ட்ராவலிங் ட்ரெயின் எக்ஸாமினர், டிடிஇ, ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். டிசின்னு ஒன்று இருக்கும் ரயில்வேல ஒரு போஸ்டிங், டிக்கெட் கலெக்டர்னு சொல்லி. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்ட நிற்பாங்க, வந்து வண்டியை விட்டு இறங்குவாங்க. அவங்க பூராமே அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே கருப்பு கோட்டு டை இல்லாமல் போட்டிருப்பாங்க, ஒரு கருப்பு பேண்ட்டு. புரியுதா அவங்களுக்கு? அந்த கோட்டை யாரோ சொல்லியிருக்காங்க, இதை போடுங்க நல்லாயிருக்கும். ஜோதிடரே ரத்தன் பண்டிட் கூட சொல்லியிருந்துருக்கலாம், வெள்ளைக்காரன் மட்டும்தான் கோட்டு போடுவாங்க தலைவா, நீங்களும் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான முதல்வராக தெரியணும் அப்படின்னா பார்த்தவொடனே தெரிஞ்சால் தானே. இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எல்லாம் அதிகாரி பார்க்க போகிறாங்க. புரியுதா? அதனால் நீங்கள் பார்த்தவொடனே இவர் மாதிரி இவர் இல்லை. எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு, இந்த வேஷ்டி சட்டை கட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தவொடனே இல்லை விஜய் வேறு அப்படின்னு காட்டணுன்னு இருக்காங்க பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பழைய ரயில்வே யூனிஃபார்ம் இதை எடுத்து போட்டு பண்ணி டிசைன் பண்ணி போட்டு அதை வச்சுட்டு இருக்காங்க.
இப்போ எப்படியோ கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அதை ஒரு பிராண்ட் ஆக்கிடுவாங்க. இப்போ விஜய்னா கருப்பு கோட்டு இதுன்னு, கருப்பு கோட்டு கருப்பு பேண்ட்டுன்ற மாதிரி ஒரு பிராண்ட் ஆக்கி இதுதான் விஜய். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.